ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். யார் பதற மாட்டாங்க? யார் பதற மாட்டாங்க? இப்ப நாம யாரு? விசுவாசி தானே. இன்னைக்கு நிறைய நம்முடைய வாழ்க்கையில பதறக்கூடிய காரியங்கள் தான் இருக்கு. நிறைய நேரத்துல நம்ம மணியா இல்ல, பதறாதான் இருக்கு இல்லையா? ஆண்டவராகிய இயேசு சொல்லும் போது சொன்னாரு, யோவான் 16:33 பார்த்தீங்கன்னா, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துல என்ன இருக்குங்க? உங்களுக்கு உல்லாசம் இருக்கிறது, ஹாயா இருங்க. அப்படியா? என்ன இருக்கா? என்ன இருக்கா? ஆனா உபத்திரம் வந்தா பொறா கூற மாதிரி கூவினே இருக்கிறேங்க. வேதனையில என்ன பண்ணினே இருக்கிறேன், ஏதாவது ஒன்று சொல்லினே இருக்கிறோமே. 4 பேர் அப்பதான் வந்து கேட்கறான், ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு ஓடுனிய, சத்தி சத்தி சத்தின்னு போனிய, ஏன் உன் ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலான்? நம்ம கிட்ட என்ன இல்லை? பதில் இல்லை. பதில் இருந்தா பதில் சொல்லி இருப்போம். நமக்கு என்ன இல்லை? பதில் இல்லை. சொல்றாங்களா இல்லையா? ஜபம் வைக்கிற, வீட்டுல மீட்டிங் வைக்கிற, என்ன சொன்னாலும் கேட்கிற, பின்னையும் ஆண்டவர் உன்னை இப்படி விட்டாரு? ஹலோ, சொல்லுங்க. ஏன் உபத்திரம்? உபத்திரம் தானங்க நம்மள பதற வைக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் உபத்திரம் எதுக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லு, உபத்திரவம் உன்னை உருவாக்கும். உபத்திரம் இல்லைன்னு வைய, நீ உருப்பிடவே மாட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க நிதானம் வரும்? இருக்கிற தானத்துல சிறந்தது நிதானம் தான். என்ன தானம்? நமக்கு இல்லாதது இந்த நிதானம் தான். எல்லாத்திலையும் நம்ம என்ன பண்றோம்? சிட்டு 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 சிட்டுன்னு மற்றவங்களை சிதறடிக்கிற காரியமே நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு கர்த்தர் எங்க இருக்கிறான்னு கேட்டா பாரட்சிக்குவோம், எனக்குள்ள தாங்குறாரு, எனக்குள்ள தாங்குறாரு, எனக்குள்ள தாங்குறாரு. ஆனா பிரச்சனை வந்ததா மட்டும் என்ன கிடையாது, அவர் ஏதோ மனுஷனை போல போயிடுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, என்னன்னு தெரியல. ஆனா அவர் சொன்னாரு, உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்கள்லாம் நான் கூட தான் இருப்பேன். யார் கூட இருப்பேன்? யார் கூட இருப்பாரா? ஏமா அவங்க கூட இருக்குன்னு அவரு? என் பரலோகத்துல ஆளே இல்லையா அவருக்கு? என்ன சின்னிங்க கொஞ்சம், ஏன் இருக்குன்னா அவர் அவங்க கூட? சொல்லுங்க. நான் எப்படி சொல்லுவேன்? அவர் உயிரே நான் தான். ஹலோ, இல்லையா? ரத்தத்துல இருந்தாங்க உயிர் இருக்கு. இப்ப ரத்தத்தை சிந்தி தானங்க என்ன வாங்கினாரு. இப்ப அவர் உயிர் தானங்க நானு. அவர் உயிரை விட்டு எங்க இருப்பாரு? யார் கூட இருப்பாரு? யார் கூட இருப்பாரு? ஆனா நான் அவர் கூட இருக்கிறேன்னு தான் கேட்பேன். அல்லேலூயா, பிரைஸ்ல. அப்ப ஆண்டவர் சொல்லக்கூடிய சில காரியங்கள், இன்னைக்கு பதறி கொண்டு இருக்கிறோம் பல காரியங்களில. ஆனா சில காரியங்கள் நான் முதல்ல ஆரம்பத்துல சொன்னேன், இன்னைக்கு பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கு, பல போராட்டங்கள் நமக்கு இருக்கு, பல நெருக்கங்கள் இருக்கு. இதெல்லாம் இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா எனக்கு பிரச்சனையே கிடையாதுன்னா சொல்ல முடியாது. ஆனா நம்ம ஆளுங்க அப்படி சொல்லிதான் ஆண்டவரோட கூப்பிடுறாங்க. பிரச்சனையா? சரியாயிடும் வா. கடனா? சரியாயிடும் வா. என்னது சரியாயிடும்? கடன் வாங்கி 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 இவங்க வந்து தற்கொலைக்கு நேரா போறாங்க. ஆனா ஆண்டவரை புலம்புறாங்க. அவரை வாங்க சொன்னாரு, அவரை வாங்க சொன்னார். வாங்காத என்ன? கடன் கொடுப்பாய். நப்பாய் நப்பாய். நீ யாரு? கடன் கடன் வாங்காதிருப்பாய். நப்பாய். ஆனா என்ன சொன்னாரு? கொடுக்குறோமா வாங்குறோமா?
நான் வாழுங்க இங்க வாங்கி இது கொடுக்குறதும் இங்க வாங்கி அங்க கொடுக்குறதும் சுத்தி 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 வாங்கி வைக்கிறதும் யார் மத்தியும் போகாத அளவுக்கு மூளையில முடங்கி போய் கிடக்கிறதும் அடிமை போல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க யாரை பார்க்கல ஒரு பிரச்சனை வந்தா இவங்கள பார்த்து சரியாக்கலாமா இவங்ககிட்ட வாங்கி அவங்களுக்கு கொடுத்துடலாமா அவங்ககிட்ட வாங்கி இவங்களுக்கு கொடுத்துடலாமா சுத்தி சுத்தி பார்த்தாங்களே தவிர தேவனை பார்க்கல. தேவன் மட்டும்தான் உன் குறைகளை நீக்க முடியும். அவர் தான் ஐஸ்வர்ய சம்பந்தர். அவருடைய நிறைவு தான் உன் குறைகளை போக்கும். அப்ப எந்த ஒரு மனுஷன் தன் பாரங்களை எல்லாம் தன் மேல சுமத்தி கொள்ளாம அதை தேவனுடைய பாதத்துல வைக்கிறானோ, தேவனையே தன்னுடைய சுமை தாங்கியா நினைச்சு அவர் மேல எல்லாத்தையும் சுமத்துறானோ, அவன் இடராம அவன் தடுமாறாம அவன் நல்ல சுகமா வாழ்ந்து இல்லையா? அப்படிதானங்க இருக்கு. புலம்பல் 5:5 அப்படித்தானே வாசிக்கிறோம். பாரம் சுமந்து என் கழுத்து என்ன பாரம் என்ன சுமக்கிறான் அப்படி இல்லையா? இது போல பிள்ளைங்களா இருந்தா எதாவது சாப்பிட்டுச்சா போச்சா விளையாடிச்சா எதாவது கேட்டா கொடுத்தாங்களா அப்படி விட்டுருவாங்க. ஆனா வளர இது போல பிள்ளைங்கள் ஆயிடுச்சுன்னா பாரம் கூடுது இல்லையா? என்ன பாரம்? எப்படி ஆயிலும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என் பிரச்சனை தீர்ந்து போச்சுங்க. எதுதான் பாரம்? எது பாரம்? இந்த பாரத்தை நீ சுமக்காதன்ற, இந்த பாரத்தை நீ சுமக்காத. இது உன்னை தள்ளாட வைக்கிறோம், இது உன்னை தடுமாற வைக்கிறோம். அப்ப இந்த பாரம் உன்னை தள்ளிடும். அப்ப அந்த பாரத்தை நீ தள்ளி அந்த பாரத்தை யார் மேல வச்சிரு? தேவன் பேர்ல வச்சிரு. ஏன்னா தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று தேவன் தான் சொன்னாரு. யார் சொன்னது? அப்ப நல்லது அல்ல என்று சொன்ன ஆண்டவருக்கு நல்லது எதுன்னு தெரியும். அவருக்கு நல்லது எது தெரியும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, அது எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் என்பதை தேவன் எல்லாம் அறிந்தவராக இருந்ததுனால, ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி எந்த ஒரு மனுஷன் தன் பாரத்தை கர்த்தர் மேல வைக்கிறானோ அந்த மனுஷன் எந்த காரியத்தை குறித்து அவன் பதறுவதே கிடையாது. அலையலூயா அலையலூயா. இன்னைக்கு என்ன பண்றது இல்லை. இன்னைக்கு பல காரியங்கள் நம்மளை பதற வச்சுன்னு இருக்குது. ரைத்தலா அலையலூயா. இன்னைக்கு எல்லாவற்றையும் தங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகத்தான் கர்த்தர் நடத்துவார் என்ற விசுவாசம் நிறைய பேருக்கு என்ன கிடையாது இருக்கா? எது நடந்தாலும் எனக்கு நன்மைக்கு அதான் நடத்த சொல்ல முடியுதா? ரோமர் 8:28 அப்படிதான் இருக்கு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கோம். எல்லாம் சகலம் நன்மையா இல்லை, தீமையெல்லாம் எப்படி மாறினே வரும் இல்லையா? நம்ம பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 17 வயசுல அவனை அறிமுகப்படுத்துறார் ஆண்டவர். 17 வயசுல, அந்த 17 வயசுல அவன் தேவனுக்கு பயந்தவனாக இருக்கிறான், தான் தகப்பனுக்கு பிரியமானவனாக இருக்கிறான், எந்த பொல்லாப்பும் தவறான ஒரு பழக்க வழக்கங்கள் இல்லாதவனாக இருக்கிறான், தன்னுடைய அண்ணன்மார்கள் செய்யற தப்பெல்லாம் அப்பங்கிட்ட சொல்றான். இப்படி சொல்றது மாத்திரம் இல்லாம ஆண்டவரால அவன் தரிசனங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் இல்லையா? சூரியன் சந்திரன் யாரை வந்து வணங்கினாரு? யாக்கோபே கேட்கறான். நாங்க சாத்தாங்கம்மா காலில் வணங்கன்னு நினைக்கிறியா? எவ்வளவு திமிரு அவனுக்குன்னு கேட்கறான். இந்த தரிசனத்தினாலேயே கூட பிறந்தவனுங்கெல்லாம் பகையா மாறிட்டாங்க. கவனிச்சு பாருங்க. அப்போ கூட தன் தகப்பனுடைய வார்த்தையை சொல்லி, அப்போ அண்ணங்காரங்கெல்லாம் நம்ம மேல வெறுப்பா இருக்கிறாங்க, கொலவெறியில இருக்கிறாங்க தெரிஞ்சும் இப்போ அப்பா சொல்றாரு, உன் அண்ணன் எல்லாம் போய் பார்த்துட்டு வாடா, அந்த ஆகாரத்தை கொடுத்துட்டு வாடான்னா நிச்சயமா நம்மளா இருந்தா போயிருக்க மாட்டான். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருக்க மாட்டான். அவன் போறான். ஆனா அவன் நினைச்ச மாதிரி என்ன பண்ணாங்க? குழியில தூக்கி போட்டானுங்க, இஸ்மவேலர்கிட்ட வித்தானுங்க, அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். எகிப்தில் பார்வோன்கிட்ட போய் சேர்ந்தான், அங்கேயும் உண்மையா இருந்தான்.
அங்கேயும் வீணான பழி சுமத்தப்பட்டது. அங்கிருந்து எகிப்து சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டான். அங்கேயும் 2 பிரதானிகளுக்கு நன்மை செய்தான். அவர்களும் மறந்துட்டாங்க. ஏன் இதெல்லாம் நடந்தது? தேவனுடைய தரிசனங்கள் நிறைவேறுகிறதுக்கு அவன் எங்க போனான்? அவன் எல்லாருக்கும் ஒரு தலைவன் என்ற நிலையில ஜீவ ரட்சணை செய்யக்கூடியவனாக மாற்றப்பட வேண்டுமானால் அவன் எகிப்துக்கு போகணும். ஏன்னா வரப்போகிற பஞ்சம் தேவனுக்கு தெரியும். தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது இல்லையா? அந்த 7 வருஷ காலங்கள் அந்த பஞ்சம் இருக்க போகுது. அப்ப 7 வருஷ காலம் நல்ல நிறைவா இருக்க போகுது. இந்த பஞ்ச காலத்துல எல்லாமே அழிக்கப்பட்டு போயிடும். தேவன் தீர்மானித்த காரியங்கள் தேவன் அறிந்தவனாக இருந்தபடினால இப்ப யோசேப்பை எங்க நடத்துறாரு? சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடத்தப்படப்படும் போது நமக்கு சில காரியங்களே விளங்காது. சில காரியங்களை சில நேரத்துல சோர்ந்து போவோம். எவ்வளவு ஜெபம் பண்றோம், எவ்வளவு பண்றோம், ஆண்டவருக்கெல்லாம் உண்மையாதான் நம்ம கொடுக்குறோம், எல்லாம் செய்யறோம். அப்படி கூட எதுக்கு எனக்கு பிரச்சனை? ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது? என்னதான் நடக்குது? ஒருவேளை உனக்கு எனக்கு புரியலன்னாலும் தேவன் சகலத்தையும் அறிந்தவராகத்தான் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்பம் அற்பம் போல நமக்கு தெரிந்தாலும் முடிவில் அது சம்பூரணமான ஆசீர்வாதமாக தேவன் விளங்க செய்வார் என்று விசுவாசிக்கிறவர்கள் பதற மாட்டாங்க. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? பதற மாட்டாங்க. ஏன்னா என்ன விலையேற பெற்றவனாக தேவன் பார்க்கிறார். என்ன எப்படி பார்க்கிறாரு? நான் அவருடைய ரத்தத்தினால கிரயத்திற்கு கொள்ளப்பட்டவன். எத்தனையோ ஜனங்கள் இந்த பூமியில இருந்த போதிலும், என்னை விட நல்லவங்க எத்தனையோ பேர் இந்த பூமியில வாழ்ந்த போதிலும் என்னை தான் பிள்ளையாக தெரிந்து கொண்டார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்காக பரலோகத்தை திறந்து இந்த பூலோகத்துக்கு என்னை போல மனுஷனாக தேவன் எனக்கு வர வேண்டிய அத்தனை தீமைகளையும் தன் மேல ஏற்றுக்கொண்டு எனக்காக தன் ஜீவனை கொடுத்து தன் அன்பை வெளிப்படுத்தின ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு நாளும் தீமையில என்னை விடவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு நாளும் பிரச்சனையில என்ன பண்ண மாட்டாரு. உண்மையிலே எனக்கு வந்த அத்தனை பிரச்சனையிலையும் நான் ஆண்டவரை இப்படிதான் பார்ப்பேன். ஒரு பக்கம் ஒரு காதுல ஒரு காலி இப்படி வரும். ஏன்? ஊழியம் தானே செய்யறாரு. இவருக்கு ஏன் அவ்வளவு பிரச்சனை? இவருக்கு ஏன் இப்படியெல்லாம் வருது? என்ன பண்ணாரு? என்ன நான் பண்ண? யோபு மாதிரி சொன்ன கேட்பாங்களா? யோபு சொன்னதே கேட்காதவங்க நான் சொன்னாவா கேட்க போறாங்க? என் பக்கம் முன்ன தலையாட்டினாலும் பின்னால பேசுற ஒரு கூட்டம் எப்பவுமே இருக்கத்தானே செய்யுது இல்லையா? இருந்துதான் இல்லையா? ஒரு அற்புதம் நடந்தது அப்போஸ்தலனுக்கு பவுலுக்கு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் பிரயாணத்துல போறான். அவன் சொல்றான், அப்பா பெரிய சேதம் வரப்போகுதுன்னு எனக்கு தோணுது, கப்பல் ஓட்டாத, நிறுத்திடு, கொஞ்ச நாள் இருந்துட்டு போறான்னா அந்த மாலுமி சொல்றான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, போயிடலாம். கொஞ்ச நாள் போனோடனே பிரச்சனை, புயல் காற்று அடிக்குது, மாட்டிக்கினாங்க. ஒரு தீவில் போய் மாட்டிக்கினாங்க. இப்போ அந்த தீவில் இறங்கி அந்த தீவில் இருக்கிறவங்க ஒன்று ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ மழைக்காலம், குளிர்காலம், நெருப்பு போட்டு குளிர் காயிறாங்க. இந்த நெருப்புகளை வாரி போடும்போது ஒரு விரியன் பாம்பு யார் கையை கவிச்சு. இப்போ அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க, இவன் இந்த கடலுக்கு தப்பி வந்தோம், விதி இவன் என்ன பண்ணல, இவன் என்ன பாவியோ, என்ன கொலைக்கார பாவியோ, இவன் எங்க வந்து மாட்டிக்கினா. கொஞ்ச நேரம் பார்த்தாங்க, அவன் ஒன்றும் கண்டுக்கல, ஒரு உதறினான், நெருப்புல ஊந்து போச்சு அந்த பாம்பு. அவன் யூஸ்வலா இருந்தான். இப்ப கொஞ்ச நேரம் பார்த்தோன்னே சொன்னாங்க, இவன் மனுஷன் கிடையாது, இவர்கள் தேவர்கள். யாரு சொன்னாங்க? இப்ப நாம செத்து போவோம்னு நினைச்சவங்க எல்லாம் படைக்கும் போது நம்மள என்ன சொல்றாங்க? அதுக்கு முன்ன ஒண்ணு பேசுனாங்க, இப்ப ஒண்ணு பேசுவாங்க. எப்பவுமே ஏதாவது ஒண்ணு பேசுறதுதான் மனுஷனுடைய வேலையா இருக்கு. ஆனா தேவன் என்ன பேசுறாருன்றது பாரு. உன் வாழ்க்கையில தேவன் என்ன சொல்றாருன்றது பாரு. அப்ப தேவன் என்ன சொல்றாரு என்பதை நீ கவனிச்சின்னா இதுக்கெல்லாம் நீ பதற மாட்ட. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் நடத்தி தருவாரு. எத்தனை தீமைகள் வந்தாலும் அவன் சொல்றான். ஆதியாகமம் 50:20 பார்த்தீங்கன்னா, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனும் இப்பொழுது நடந்து வருகிறபடியே
வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். எதை நன்மையா கவனிங்க. ஆரம்பத்துல தேவன் உன்னோடு கூட பேசின வாக்கு தத்தங்கள், ஆரம்பத்துல தேவன் உனக்கு கொடுத்த தரிசனங்கள், ஒருவேளை நீ மறந்திருக்கலாம். ஒருவேளை எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில போகும்போது இதெல்லாம் எங்க நிறைவேற போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருக்கலாம். வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சமா இருக்கு. அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறார். அல்லேலூயா. அது நிச்சயமா நடக்கும். தேவன் சொல்லியிருப்பாரானால் அது நிச்சயமா உன் வாழ்க்கையில நடக்கும். அப்ப தோல்விகளை கண்டு இதுதான் என் வாழ்க்கைன்னு முடிவு கட்டிடாத. எல்லா பிரச்சனைகளும் மாறும். எல்லா பிரச்சனைகளும் தேவன் மாறாதவர். தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாததாக இருக்கு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு மனுஷர்கள் மேல அல்ல என்னுடைய அஸ்திபாரம். என்னுடைய அஸ்திபாரம் தேவன் பேர்ல இருக்கணும், இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கணும். அவர் தான் திட அஸ்திபாரமான கல். எனக்கு யாரு திட அஸ்திபாரம்? அப்ப ஒரு வீடு கட்டும் போது அஸ்திபாரம் சரியா இல்லைன்னா அந்த வீட்டுல வாழ முடியாது இல்லையா? கொஞ்சம் அஸ்திபாரம் இல்லைன்னா சின்ன சின்ன ஒரு காரியத்துக்கு என்ன பண்ணிட்டான். சில நிறைய மழை வந்தா சில நிறைய பாக்குறோம். நம்ம ரொம்ப பழைய வீடு, மழை நிறைய வந்தது, செவுறு இடிஞ்சு ஊந்துச்சு, படுத்து நின்றவங்க செத்தாங்க. இப்படி நிறைய மரண சம்பவங்களை நம்ம கேட்கத்தான் செய்யறோம். ஏன்னா இப்ப அந்த சின்ன மழைக்கு கூட என்ன பண்ணல, கொஞ்சம் தண்ணி வந்த போதிலும் கூட அந்த செவுறு தாங்க முடியாத அளவுக்கு அது ரொம்ப வீக்கா இருக்கு. அப்ப வீக்கான ஒரு காரியத்தை வச்சு என்ன பண்ண முடியாது. அப்ப நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, நெருக்கங்கள் இருக்கு, உபத்திரவங்கள் இருக்கு, பல நிலையான காரியத்தை தான் நம்ம கடந்து போயிருக்கிறோம். ஆனா திட அஸ்திவாரமான கல்லின் மேல நீ அஸ்திவாரம் போட்டு இருப்பாயானால் எல்லா பிரச்சனையும் நீ எதிர்கொள்ளக்கூடியவனாக மாறுவ. எதிலையும் நீ விழுந்து போக மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கவனிச்சு அதனாலதான் சொல்றாங்க, இன்னைக்கு கிறிஸ்துவில ஆழமான அஸ்திபாரம் நீ போடும்போது உலக பிரகாரமான எல்லா காரியங்களிலிருந்தும் முதல்ல நம் தொடர்புகளை அப்புறப்படுத்தணும். கவனிச்சு பாருங்க, ஒரு காரியத்தை ஒண்ணு சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷ காலம் எகிப்தில அடிமைகளாக இருந்தாங்க, நமக்கு தெரியும் இல்லையா? 430 வருஷம் முடிஞ்ச அந்த நாளையே ஆண்டவர் அவங்களை விடுதலை ஆக்குனார. இவங்க புறப்பட்டு வந்தாங்களா? ஒவ்வொரு தேசமா ஜெயிச்சின வராங்க. இப்போ மோவாபிய தேசம் வரும்போது ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. என்னாகும் 23வது அதிகாரத்துல அது இருக்கு. வைங்க, நான் சொல்றேன். இப்போ இவன் என்ன பண்றான், ஒரு பீலேயாம் என்றதான ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக அவன் கூலி பொறுத்து கூப்பிடுறான். உன்னை நான் மிகுந்த கனம் பண்ணுவேன், உன்னை என்ன பண்ணுவேன், உன்னை பெருசா நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு நிறைய பொருள் கொடுப்பேன். ஆனா நீ வந்து எனக்காக இவர்களை சபிக்கணும். ஏன்னா நீ சபிக்கிறது யாரும் அவங்க சபிக்கப்பட்டு இருப்பாங்க, நீ ஆசீர்வதிக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாங்க என்பது எனக்கு தெரியும். எனக்காக நீங்க என்ன பண்ணணும், சபிக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? இப்ப அவன் என்ன பண்ணான், வர. ஆனா தேவன் சொல்றாரு, அவர்கள் சபிக்க கூடாது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொல்றாரு. என்னடா நடுவில் இடைப்படுறாரு, எல்லாம் காரியம் போச்சு. இப்போ பீலேயாம் ஒண்ணு கண்டான். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை அவனால சபிக்க முடியல? ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை அவனால சபிக்க முடியல? சரியா கேக்குறேன். தேவன் அது மட்டும் இல்லை, வேற அவர்கள் ஜாதிகளோடு கூட கலவாதவர்கள். எங்க கூட கலக்கல. ஆனா நம்ம தேவன் அவருக்காக பிரித்து எடுத்தார். அவங்க கூப்பிடுறாங்களே இல்லையா, நாமளே போய் ஓட்டிக்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்திலும் யார் போவோம்? இல்லைன்னா அவங்க கோச்சிக்கிறாங்க, இவங்க கோச்சிக்கிறாங்க. நீ நல்லா இல்லைன்னா உன்னை யார் கூப்பிடுவாங்க? உன்னை யார் கூப்பிடுவாங்க? நான் அடிக்கடி என்ன நினைப்பேன், இப்படியே சொல்லி நான் கேட்டுப்பட்டேன்.
ஒரு ஃபங்க்ஷன்னா இவரை கூட்டின்னு வராத, யாரை கூட்டின்னு வராத, நீ மட்டும் வந்தா போதும். யார் வேணாம், யார் வேணாம். ஏன்? அன்னைக்கு நான் ஒரு குடிக்காரன், அன்னைக்கு நான் ஒரு ரேடித்தனம் பண்ணி இருந்தேன், அன்னைக்கு ஊர்பட்ட சண்டையை வாங்கின்னு இருந்தேன், அன்னைக்கு இவர் வந்தாவே என்னதான் ஆயிடாங்க. அதனால யார் வேணாம்? நான் வேணாம், என் மனைவி மத்த வந்தா போதும். ஆனா இன்னைக்கு இன்னைக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு முடியாது. கவனிச்சு பாருங்க, அன்னைக்கு ஆகாத கல், ஆனா அந்த கல்லின் மேலதான் கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு கட்டடத்தை எழுப்பக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அன்னைக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கெல்லாம் என்னை விட்டு விலகி போச்சு. விலகிறதுக்கு நானே கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட ஒரு சேலஞ்சு நான் வச்சேன், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து என்னை விடுதலை ஆக்கலாம், நான் சர்ச்சைக்கு வரேன். இல்லைன்னா என்னால என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. அப்ப கிடைச்சுதான் அந்த செக்யூரிட்டி வேலைக்கு டெம்பிள் டவர்ல வேலைக்கு போனது. 3 வருஷ காலம் நைட் ஷிப்டே போட்டாங்க, நிறைய வேலை, ஒரு துளி கூட தூங்க முடியாது, நைட் எல்லாம் ஜெபம், காலையில கொஞ்ச நேரம் தூக்கம், சர்ச்சு, வேலை, வீடு. 3 வருஷம் எப்படி மாத்தினாரு? எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு கிட்ட என்ன பண்ணல. நிறைய பேர் நினைச்சாங்க இவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், எங்க போயிட்டாரு, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, அடுத்த ஊருக்கு கொஞ்ச காலம் பார்க்காத இருந்த என்னை பார்த்தானுங்க. என்ன பார்த்தானுங்கன்னா, ட்ராக்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு ஒவ்வொரு இடம் எங்க ஊருக்குள்ள போகும்போது அன்னைக்கு பார்த்தாங்க, இதை பாடுறா, இதை பாடுறா, இதை பாடுறா, இப்படிதான் வெயில் இப்படி அடிக்குது. ஏன்னா நான் என்ன பண்றேன்னா, ஹலோ, ஒரு மாற்றத்தை எப்ப பார்த்தாங்க? எப்ப பார்த்தாங்க? கவனிங்க, உன்னை ஆசீர்வதிக்கணும்னா சில காரியத்திலிருந்து உன்னை பிரிப்பார், சில பேருக்கிட்ட இருந்து பிரிப்பார், சில காரியங்கள் இருந்து பிரிப்பாரு, சில ஆட்களையே உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடுவார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்த நீங்க? ஹலோ, நான் கவனிச்சு பாருங்க, நான் ஓப்பனா சொல்றேன், இந்த கேன்சர் ஆப்ரேஷன் ஆகி, பெரிய பைபாஸ் ஆப்ரேஷன் ஆகி கேன்சர் ஹாஸ்பிட்டலில் நான் இருக்கும்போது சில பேர் என்னை பார்க்க வந்த காரியம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு காரியம் எனக்குள்ள பெரிய வேதனையா இருந்தது. ஏன்னா அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு தெரியும், ராத்திரி 12 மணியா இருந்தா கூட கூப்பிடுவாங்க, எங்க போவேன், வீட்டுல இருந்து அந்த ராத்திரிலயும் வந்து ஜெபம் பண்ணி இருக்கிறேன், நிறைய பேருக்கு போய்க்கிறேன், என் பார்க்காம, என் பிள்ளைகளை பார்க்காம ஆண்டவருக்காக ஓடி உடைச்சத கர்த்தர் அறிஞ்சவராக இருக்கிறார். ஆனா எனக்கு இது போல பிரச்சனைகள் வந்த போது நிறைய பேர் யாரை பார்க்கல, விட்டாங்க. அப்போ நானும் மனுஷனா இருந்த நிலையில பார்த்தீங்கன்னா என் கண்ணிலையும் தண்ணி. இப்போ தனிமையில நான் இருக்கும்போது இப்போ ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பான ஜெபம். அப்ப கேட்டேன், எவ்வளவு உழைச்சிருப்பேன், எவ்வளவு ஓடி இருப்பேன், இவங்களுக்காக எப்படியெல்லாம் பாடுபட்டு இருப்பேன், ஆண்டவரை இப்படி மறந்துட்டாங்களே. எனக்கு பதில் வந்து என்ன சொன்னா தெரியுமா? நான் தாண்டா அவங்களை நீக்கிட்டேன், அவங்க இனி நோ யூஸ்ன்னு. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எந்த விதமான உபயோகமும் உனக்கு அவங்க கிடையாது, அவங்க போனா என்ன, நான் அவங்க கூட இருக்கிறேன்னாரு. இன்னைக்கு வரல, இந்த சபை நடந்துருந்தாரு, ஒரு கூட்டம் போச்சு, ஒரு கூட்டம் வந்தது, இன்னைக்கு வரல நடத்தின்னு தான் இருக்கிறாரு. இன்னைக்கு நேசிக்கிற ஜனங்களை வச்சுன்னு தான் இருக்கிறாரு. யாரை கொண்டு கர்த்த சபையை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றில் என்ன பண்ணல, வெட்கப்பட விடல. அவருடைய ஜனங்களா நாம் இருப்போமானால் நம்மளை வெட்கப்படுத்தக்கூடிய எந்த காரியத்திலையும் வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா எல்லா பிரச்சனையும் யார் மேல வச்சிரு. இன்னைக்கு உலக காரியத்திலிருந்து நம்மளை சில காரியங்களை விடுவிச்சுன்னா விடுவிச்சிடணும். இப்ப வேலை கட்டாயமா இருந்தாகணும், ஆனா ஐக்கியம் வேற, நம்ம பழகிற பழக்கம் வேற. இப்ப நம்மளை சுத்திலாம் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாரும் கூட பழகணும், எல்லாரும் கூட பழகணும். ஆனா ஐக்கியம் என்றது ரொம்ப நெருங்கு. நான் தான் நீ, நீ தான் என்ற நீ என்ற நிலையில மாறி என்ன பண்ணணும், கவனிச்சு பாருங்க. எத்தனையோ காரியங்கள் இருக்கு. மற்றவங்க சொல்றாங்கிறதுக்காக எல்லாம் கூட என்ன பண்றாங்கன்னா சில தப்பான காரியத்தை செய்யறாங்க. அது என்ன பண்ணக்கூடாது, பண்ண கூடவே கூடாது. கர்த்தர் நம்மளை, அதனால்தான் நீங்கள் உலகத்துல இருந்தாலும் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்று சொல்லி படிச்சார். அவர் சொல்லும்போது சொன்னாரு, உலகம் என்ன பகைச்சிச்சு, அதனால உங்களையும் என்ன பண்ணா கவனிச்சு பாருங்க. கூட ஒட்டி பிறந்தவனா இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனா இருந்தா அவன் உலகம்தான். யாரை பகைப்பான், யாரை பகைப்பாங்க? இயேசுவை அல்லாத யாரா இருந்தாலும் நம்மளை பகைக்கத்தான் செய்வாங்க.
அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அவர்கிட்ட அநீதி கிடையாது, அவர்கிட்ட பாவம் கிடையாது, அவர்கிட்ட எந்த தீமையும் கிடையாது. அவரையே மூச்சா பகைச்ச ஜனங்கள் நம்மளை எவ்வளவு பகைப்பாங்க, நமக்கு எவ்வளவு தீமை செய்ய நினைப்பாங்க. ஆனா கர்த்தர் அவரை உயர்த்தி மேன்மைப்படுத்துவது போல எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக, ஆபிரகாமை எப்போ உன் தேசம் எண்ணம் ஜனத்தை விட்டு பிரிச்சு அவனை 7 விதமான ஆசீர்வாதங்களில் அவனை ஆசீர்வதிச்சாரோ அப்படி உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே தனியா பிரிப்பார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென் ஆண்டவரே எங்களுக்கு அப்படி நடந்திருக்கு. ஆனா திரும்பி திரும்பி போய் எங்க போய் ஒட்டிக்காத. கவனி, வந்தாங்கன்னா நேசி, வந்தாங்கன்னா உன்னால உழுந்த முதிய பண்ணு. ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா போ. ஆனா நிறைய நெருக்கத்துல என்ன பண்ணாத, சில சிக்கல் பிரச்சனைகள் என்ன பண்ணிக்காத. ஏன்னா உன்னை வேறுபிடிச்சு வச்சிருக்கிறாரு, இந்த உலகத்திலிருந்து உன்னை வேறுபிடிச்சு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு மரணத்துக்குள்ளாகிற நிலையில ஞானஸ்தானத்தை நாம பெற்று எடுத்து இருக்கிறோம். அப்ப மரித்தவன் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி இருக்கிறான். நம்மள தேவன் எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவிச்சு வச்சிருக்கிறார். தேவன் விடுதலை ஆக்கி வச்சிருக்கிற நிலையில நாம வச்சிருக்கும் போது நாமளே பல பிரச்சனைகள் போய் என்ன பண்ணக்கூடாது, சிக்கிக்கொள்ள கூடாது. அப்ப பாருங்க, இன்னைக்கு அடுத்த நிலை பரிசுத்தத்தை குறித்து நாம ஒரு வாஞ்ச உள்ளவங்களா இருக்கணும். ஏன்னா தேவன் யாரை தான் தெரிந்து கொண்டாரு. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, நம்மளை குறித்து என்ன காரியம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26 வசனத்திலிருந்து வாசித்து பாரு. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி யார் இல்லை? ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி யாரு தெரிஞ்சுக்கினாரு? உலகத்தின் பார்வைக்கு நாம யாரு? நம்ம யாரு? தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டாரு. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை. 2வது நாம யாரு? பலவீனமா. என்ன பலவீனம்? செய்யாதன்னு சொன்னா அதை கட்டாயம் செய்யும். போவாதன்னு சொன்னா ஏன் போகக்கூடாது? நான் போவேன். செய்யாத, ஏன்னா ஆதாம் சந்ததி செய்யாதன்றத என்ன பண்ணுவாங்க? முழு மூச்சா செய்யாத, பேசாதன்னு பேசிதான் ஆவாங்க. ஏன்னா இது பலவீனம். மனுஷன் பலவீனம். சாப்பிடாதன்னு சொன்னார் ஆண்டவர், இந்த கனியை புசிக்காதன்னு சொன்னாரு. அவங்க என்ன பண்ணாங்க? ஏன் சாப்பிட்டாங்க? ஏன் சாப்பிட்டாங்க? ஆதாம் யாவால் எதுக்கு சாப்பிட்டாங்க? ரோசி, தேவன் சொன்னும்போது கேட்டாங்களா இல்லையா? அப்போ எதுவுமே அவங்களுக்கு என்ன பண்ணல. அதை பார்த்துருப்பாங்க, அது போயிருப்பாங்க. ஒரு அட்ராக்டிவா ஒன்று பண்ணான். இதை சாப்பிடுகிற நாளிலே நீங்கள் சாகவே சாவதில்லை. என்ன ஒருத்தன் வந்து என்ன சொன்னான்? இதை சாப்பிட்டா நீங்க யார மாதிரி ஆயிடுங்க. இப்ப அந்த உபதேசம் நிறைய பேருக்குள்ள இருக்குதா இல்லையா? 40 நாளுக்கு ஒவ்வொரு வேஷம் இருக்கு. யாரா மாறிடுறாங்க? யாரா மாறிடுறாங்க? இப்ப அவங்க எல்லாம் நிறைய பேருக்கு யாரா மாறிட்டாங்க. 325 நாள் எப்படி வேணா வாழ்வாங்க. 40 நாள் யார் அவங்க? யார் அவங்க? நடு ரோட்டில் சாஸ்திராங்கமா விழுந்து வணங்கக்கூடிய அளவுக்கு அப்ப அவங்க யார் ஆயிட்டாங்கன்னா கவனிச்சு பாருங்க. அவங்க தகாதவங்களா இருப்பாங்க, தப்பான காரியத்தை செய்யறவங்களா இருப்பாங்க, அநேகருக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆகாதவங்களா இருந்திருப்பாங்க. இப்ப இந்த 40 நாளுக்கு யார் இவங்க? யாருடைய உபதேசம்? சாக பிடிக்குமா வாழ பிடிக்குமா? நம்ம ஆளுங்களுக்கு நம்ம ஆண்டவர் சொன்னார், இது புசிக்கிற நாளில நீ யாரை போல ஆக முடியாது. இவன் சொல்லிட்டான், தேவன் என்ன வணங்குறது? அவரை போல நான் மாறிடலாம். நம்மள வணங்குறதுக்கு வேற 1000 பேர் இருக்கிறாங்க. இப்ப எந்த உபதேசத்துக்கு போனா எதனால சாப்பிட்டாம? ஆதாமுக்கு தெரியுமா இல்லையா சாப்பிடக்கூடாதுன்னு? ஏங்க அவன் சாப்பிட்டான்? ஏற்றத்தன ஜாடிக்கேத்த மூடி. இப்ப நிறைய மூடிங்க எப்படிதாங்குது? அப்படிதாங்குது. தெரிஞ்ச என்ன பண்ணா? அதனுடைய விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நாள் வழியா போனான். சகல நன்மைகளை இழந்து போனான். எல்லா நிலையிலும் ஒரு போராட்டம், ஒரு துக்கம், ஒரு குற்ற மனசாட்சி யாருக்குள்ள வந்தது? எல்லாம் அவருக்குள்ள வந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தவறான உபதேசங்கள். அதனால்தான் சில காரியங்களை சொல்றாரு, நீ பரிசுத்த, ஏன்னா உன்னை பிரித்து எடுத்துட்டு நீ யாரு? நீ எனக்குரிய. ஏசாயா 43:1 நீங்க பார்த்தீங்கன்னா இப்பொழுதும் யாக்கோபே உங்களை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன். யாரு? யாரு? இல்லையா? பாட்டு மாத்த நமக்கு நல்லா பாரு. தாய் உருவாகும் முன்னே என் கருவையும் கண்கள் கண்டதையா, பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரே. இல்லையா? நரம்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உண்டானதே. தாய் கருவிலே தரிசனம் உண்டானதே. எங்க உருவாச்சான் தரிசனம்? உங்களை குறிச்சு தரிசனம் எப்ப உண்டாச்சு ஆண்டவருக்கு? உன்னை குறிச்சு என்ன தரிசனம் ஆண்டவருக்கு? ஹலோ, உங்களை குறிச்சு என்ன தரிசனம் ஆண்டவருக்கு? எப்ப தரிசனங்கள் உருவாக்கப்பட்டுச்சு? இன்னைக்கு வளர்ந்த பிறகு 1000 தரிசனங்கள் உங்களுக்கு இருக்கு. ஆனா உங்களை குறித்ததான ஒரு தரிசனம் தேவனிடத்துல இருக்கு. அது நீ தாய் கருவில உருவாக்கும் போதே தேவன் அந்த தரிசனத்தை வைத்து தான் உன்னை கருவாக உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னார், பிரித்தெடுத்தார், நீ எனக்குரியவர். யாரு? வேற யாரும் சொந்தம் பாராட்ட முடியாது. ஒண்ணு வேற யாருக்கு நீ பங்கு போடலாம் முடியாது. நீ யாருக்குரியவங்க? அப்ப அவரை பிரியப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்ய செய்ய செய்ய, கர்த்தருக்கு பிரியமானதை நீ செய்ய செய்ய கர்த்தருடைய பிரியம் உன் வாழ்க்கையில பெருகி கொண்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டாவது பாருங்க, இந்த 1 Corinthians 12:1 பார்த்தீங்கன்னா, அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு. எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய வரங்களை குறித்து நமக்கு அறிஞ்சிருக்கிறோம்? ஆவிக்குரிய வரங்களை குறித்து எத்தனை பேர் அறிஞ்சு வச்சிருக்கிறோங்க? வாய் தரங்க. இன்னைக்கு என்ன வரங்கள் நமக்கு தெரியும்? சங்கீதம் 68:18 பாருங்க. தேவரே உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். அண்டர்லைன் பண்ணிக்க, தேவனாகிய கர்த்தர் மனுஷர்களுக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளான மனுஷர்களுக்காக, யாருக்காக யாருக்குள்ள வாசம் பண்ண விரும்புறாரு? நாம யாரா? ஒரு பக்கம் துரோகி, ஒரு பக்கம் நன்றி கேட்டவன். ஆனா யாருக்குள்ள வாசம் பண்ண விரும்புறாரு? அப்ப தேவன் வாசம் பண்ணுகிறார், உங்க கூட இருக்கிறாருன்னு சொன்னா வரங்கள் உனக்குள்ள கிரியை செய்யணும். என்ன செய்யணும்? இப்ப தேவன் என்னோட கூட இருக்கிறாருன்னா வரங்கள் என்ன பண்ணணும்? கவனிச்சு பாருங்க. தேவனுடைய கரம் உன் மேல இருக்குன்னா சொல்ற வாயின் வார்த்தைகளை நிறைவேற்றி செயல்படதான் தேவனுடைய கரம் செயல்படும். ஏன்னா தேவனுடைய தரிசனத்துல நீ இருக்கிற. தேவன் தன்னுடைய தரிசனத்துல யாரை வச்சு இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உன்னை வச்சு இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு அதுக்கு பிரித்து எடுக்கும். சில நன்மைகள் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு வேணும். எது மேல தாகம் இருக்கணும்? எது மேல வாஞ்ச இருக்கணும்? இன்னைக்கு இருக்கணும். கவனிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எல்லாம் ஒரு நாள் சோதிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கை எல்லாம் ஒரு நாள் சோதிக்கப்படும். 1 Corinthians 3:11 நீ பார்த்தீங்கன்னா அது புரியும் உனக்கு. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல்
வேற அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அல்லேலூயா. வாசிமா. ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன், வெள்ளி, வெளியேற பெற்ற கல், மரம், புல், போதும், அப்படியே நிறுத்து. பொன், வெள்ளி, வெளியேற பெற்ற கல், மரம், வைக்கோல், புல்லு. இப்ப நீ என்ன கட்டினது நெருப்பு ஒரு நாள் அது சோதிக்கும். வெளியேற பெற்ற கல், இப்ப நீ என்ன கல்லு? அப்பா திருஷா வாயிலே சொல்லிக்கிறேன், நான் விளையாட பெற்ற கல்லு. பட்டை தீட்டு வாங்கணும் கேள்விப்பட்டுக்கிறியா? வைரத்தை கொஞ்சம் சுரண்டி செதுக்கு வாங்கணும் கேள்விப்பட்டுக்கிறியா? ஏன் எல்லா கல்லையும் சோதிக்க மாட்டாங்க. பிரகாசிக்கப்பட்ட கல்லுகள் எல்லாமே சோதிக்கப்படும். கொஞ்சம் அதுக்கு பாடுகள் இருக்கும். எல்லா நிலைகளிலும் அதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்தாதான் ஒரு நாள் பிரகாசிக்கிற கல்லா, விலையேற பெற்ற கல்லா, ராஜாவின் தலையில இருக்கிற கிரீடத்துல பதிந்து அழுகுபடுத்துற கல்லா கர்த்தர் அநேகருக்கு மத்தியில உன்னை ஆசீர்வாதமா இருப்பார். அல்லேலூயா. அப்ப வெறிய கல்லுக்கெல்லாம் டெஸ்ட் எல்லாம் கிடையாது. எத்தனையோ கல்லுக்கு அதெல்லாம் என்ன பண்றான், அதெல்லாம் டெஸ்ட் கிடையாது. ஆனா விலையேற பெற்ற கற்களுக்கு நீ விலையேற பெற்ற கல்லானா ஒரு கல்லின் மேல கட்டப்பட்டிருக்கிற இன்னொரு கல்லா இருந்தா, ஒருவேளை தள்ளப்பட்ட கல்லா இருந்தாலும் உன்னை என்ன பண்ணுவார் ஆண்டவர்? எடுத்து கட்டதான் விரும்புறாரு. அப்ப எல்லா நிலையிலையும் கவனி பாருங்க. ஒரு கல் எப்படி உருவாகுது? விலையேற பெற்ற கல் ஒரே நாள்ல உருவாயிடுமா? வைரக்கல் எல்லாம் பல வருஷங்கள் ஆகும் இல்லையா? இப்ப ரட்சிக்கப்பட்ட நாம கூட பல வருஷங்கள் ஆகும் ஒரு உருமாற்றம் வரத்துக்கு. ஒரே நாள்ல ரட்சிக்கப்பட்ட உடனே மாறியது எல்லாம் முடியாது. ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே எல்லாமே பரிசுத்தனாக மாற முடியாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே பரிசுத்தவான் என்று சொல்லி ஒரு பட்டத்தை உனக்கு கொடுத்து, பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அப்படி நீ வளர்கிறதுக்கு தான் தன் ரத்தத்தை செஞ்சு வாங்கப்பட்ட கிரயமாக வாங்கப்பட்ட வீடாகிய சபையில நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. ஏன்னா சபையில தான் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 17:17 சத்தியம் எங்க இருக்கு? வாசித்து பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப இந்த சத்தியத்துல நாம வளரக்கூடிய நிலையில இருந்தா அந்த பரிசுத்தம் பெருகினே இருக்கு. யாரை போல மாறிடுவோம். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 3:2 பார்த்தீங்கன்னா, பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் யாருக்கு ஒப்பா இருப்போம்? யாருக்கு ஒப்பா இருப்போம்? கவனிங்க, யாருக்கு ஒப்பா இருப்போம்? நல்லா கவனித்து பாருங்க. இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்ட சீஷன் யோவான சொல்லுவாங்க. அன்பின் சீஷன் பேரு என்ன? இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பத்ம தீவுல இவனுக்கு தேவன் தரிசனமாகுது. மார்பில சாய்ந்திருந்த அந்த தூணை இயேசுவை கண்ட போது செத்தவனை போல விழுந்து போறான். இந்த மாம்ச சரீரத்தோடு கூட என்ன பண்ண முடியாது, அவரை பார்க்க மகிமையின் சரீரத்தை என்ன பண்ண முடியாது. அப்போ தேவன் அவரை சந்திக்கிற அந்த காலகட்டத்துல பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம், ஒரு பரிசுத்தத்தின் மேல பூரணத்தை உண்டாக்கி அவரை சந்திக்கிற வகையில நீ மறுரூபப்படுத்தி அவரை சந்திக்கிற நிலையில கொண்டு போகிறதுக்கு தான் நமக்கு ஜீவனையும் நாட்களையும் இன்னும் கத்த கொடுத்துனே இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உங்க அஸ்திபாரத்தை ஆழமா போடுங்க. அது கிறிஸ்து மேல போடுங்க. மற்ற மணல் மேல என்ன பண்ணாதீங்க. இன்னைக்கு சொல்றாரு லூக்கா 6:46 பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை நான் முடிக்கிறேன், அவ்வளவுதான். ஏன்னா பேசுறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. ஒரு வசனத்தையே பேச முடியல நம்மளால.
என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நாங்கள் சொன்னபடி நீ செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று காண்பிப்பேன். யாருக்கு? ரெண்டு காரியம் காட்டுறாரு. ஒன்று மணல் மேல கட்டின வீடு, ஒன்று கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடு. கண்மலையின் மேல கட்டப்படுறதுன்னா கஷ்டம் தானே இல்லையா? மணல் மேல ஈஸியா தோண்டிடலாம், ஈஸியா கட்டிடலாம், எப்படி வேணா வாழ்ந்துடலாம். ஆனா ஒரு நாள் இது என்ன பண்ணும்? சோதிக்கப்படும். கிறிஸ்தவ வாழ்க்கையே சோதனையில தான் உறுதிப்படுத்தப்படக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். சோதனைகளை கண்டு என்ன பண்ண வேண்டாம்? பயப்பட வேண்டாம். பிரச்சனைகளை கண்டு என்ன பண்ண வேண்டாம்? உன் அஸ்திவாரம் கிறிஸ்துவுக்குள்ள ஆழமா இருக்குமானால், நீ வேத வசனமாகிய கண்மலையின் மேல கட்டப்பட்டு இருப்பாயானால், அது பெரு வெள்ளம் வந்தாலும் சரி, பெரு மழை வந்தாலும் சரி, பெரிய காற்று அடித்தாலும் சரி, நீ நிலைநிற்ப. நீ நிற்ப. அவன் சொல்றான், அழகா சொல்றான், சங்கீதம் 16:8 நீங்க வாசித்தீங்கன்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் என்ன பண்ண முடியல. இப்ப நம்ம சொல்ல முடியுமா? அவர் எனக்கு ரைட் ஹேண்டா தான் இருக்கிறார், எனக்கு ரைட் ஹேண்டா தான் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? வலது பாரசத்தில் இருக்கிறார். தேவன் எனக்கு ரைட் ஹேண்டா இருந்தா நம்ம என்ன பண்ண மாட்டான். கவனிச்சு பாருங்க, தேவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1000 காரியம் இருக்கு. முதல் மனுஷனை உண்டாக்கும் போது அவனை ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்து வச்சாரு. அவனை 2 வேலை கொடுத்தாரு. ஒன்று பண்படுத்தணும், இன்னொன்று அதை பாதுகாக்கணும். யாருமே இல்லாத அந்த நாட்களில் ஏன் பாதுகாக்கணும்னு அவனை சொன்னாரு? அது பாழாக்கக்கூடிய ஏதோ ஒரு காரியம் இருந்ததுனால தானே சொன்னாரு. அப்ப தேவன் ஒரு வார்த்தையை சொல்வார், ஆனால் அதுக்குரிய ஆழங்களை நாம் அறியணும். ஒரு எச்சரிக்கை சத்தம் நமக்கு இருக்கணும். அந்த எச்சரிக்கை சத்தத்தினால நம்மையும் மற்றவங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா நமக்கு தான் இருக்கு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசிக்கிறவன் தன் அஸ்திவாரத்தை கிறிஸ்துவுக்குள் ஆழமா போடுறவன், தேவ வசனத்தின்படி தன் வாழ்க்கையை கட்டி எழுப்பினவன். பிரச்சனை வராதெல்லாம் சொல்லலை, எல்லாம் இருக்கு. ஆனா அவன் என்ன பண்ற? அவன் விழ மாட்டான், அவன் சாய மாட்டான், அவன் சரிந்து போக மாட்டான். எவ்வளவு வந்தாலும் அவன் நிற்பான். ஞானி சொல்ற மாதிரி 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்ப எழும்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருக்கிட்ட ஒரு பாடம் இருக்கு, மிகால, சத்துருவே நீ களி கூறாது, நான் விழுந்துட்டு என்ன பண்ணாத, சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன்னு சொன்னான். நான் விழுந்தாலும் என்னை எழுப்ப, ஏன்னா நான் இருளிலே உட்கார்ந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று சொல்றான். கர்த்தர் என்றைக்கு நம்ம கூட இருப்பாரு. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், நெருக்கங்கள் சோர்வுகள் வந்தாலும் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். கடைசியா வாசித்து முடிங்க. சங்கீதம் 48:14, மத்திய 28:20. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எதுவெல்லாம் நடத்துவாரு? மரண பரியந்தம் நம்மளை நடத்துவாரு. மத்திய 28:20. அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் அண்டர்லைன் பண்ணி சகல நாட்களிலும் யார் கூட இருக்கிறாரு? அப்ப ரோமர் 8:31 படிச்சுது. ஏமா 8:31. நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தார். யாரு சொல்லி? யாரு?
யார்? யார்? ஏவல், பிசாசு, சூனிய கட்டு, மாந்திரீகமோ, பொல்லாத மனுஷர்களோ யார் இருப்பாங்க? யார் இருப்பாங்க? எதை குறிச்சும் கவலை கிடையாது. எதை குறிச்சும் கவலை கிடையாது. எங்க இருக்கிறாரு? தீமைகள் அத்தனையும் நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன் நம் பட்சத்துல இருக்கும்போது எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் சொல்றார், அவரை விசுவாசிக்கிறவன் பதறுவதே கிடையாது. அப்ப சொல்றாரு, கூல், எப்படி இருங்க, எது நடந்தாலும் அது யாருக்கு நன்மையா முடியும்? உனக்கு. இந்த விசுவாசத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நடக்கிற சில தீமைகள் நமக்கு தீமையை போல தெரியுது, ஆனா அதுல எவ்வளவு நன்மைகளை வச்சிருப்பாருன்னு போக போக தெரியும். அப்ப எடுத்தவன பதறாத, எடுத்தவன ஏதாவது ஒண்ணு வாயின் வார்த்தைகளை வாரி கொட்டிடாத, என்ன பண்ணாத. தேவனுக்கு விரோதமான முறுமுறுப்பு கூடாது. முறுமுறுப்பு அழிவை தான் கொண்டு வருமே தவிர ஆசீர்வாதத்தை கொண்டு வர. அதனாலதான் எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. எது நடந்தாலும் என்ன பண்ணுங்க, 1 தெசலோனிக்கர் 5:18 எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுதான் உன்னை குறித்து தேவ சித்தம். இப்படி செய்வோம். கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பாராக. இப்போ ஒரு காரியத்தை நம்ம செய்ய போறோம். 2 பிள்ளைகள் வந்துட்டாங்க, 3 பிள்ளைகள். நாளைக்கு 1 பர்த்டே பார்க்குறவங்க, இன்னைக்கு 2 பேர் இருக்கிறாங்க, திரிஷா, எலிசபெத். வாங்க 3 பேர் வாங்க. அப்படி 3 பேர் அங்கே தேவ சமூகத்தில் வந்து முட்டிக்கார போடுங்க, ஜெபம் பண்ணலாம். ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க கருத்தை அவங்க மேல அவங்க நேரம் நீட்டிங்க. கரத்தை நீட்டிங்க. நான் சொல்லும்போது கூடவே என் கூட நீங்களும் சொல்லுங்க. கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அத்திவாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீங்கள் பெயர் பெறுவீர்கள். இந்த வாக்கின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய வருஷத்தை காண்கிற, நாளை தினத்தில் காணப்போகிற உங்கள் மேல தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் இருப்பதாக. சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியான மகிழ்ச்சியின் ஆசீர்வாதங்கள் உங்க மேல நாங்க கட்டவிழ்க்கிறோம். ஆண்டவரே, சபையா நாங்கள் ஒருமித்து இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபத்துல கேட்கிறவைகளை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர், இந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான வாக்குகளை இவங்க வாழ்க்கையில நீர் பலிக்க செய்து மேன்மைப்படுத்துவீராக. இவர்கள் வாழ்க்கையில நீங்கள் மேன்மை அடைவீர்களாக. இவர்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பார்களாக. இயேசு கிறிஸ்து நினையற்ற நாமத்தினாலே தேவ மனுஷனாக நான் மனதார இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் என்றென்றைக்கு உங்க மேல இருக்கட்டும். மகிமை எல்லாம் உமக்கே உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நினையற்ற நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. ஒரு காணிக்கை. ஜெயிக்கிறோம், நேரம் இல்லை. தண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர்.
நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், செங்கடலை நீர் பிளந்து செம்மையான பாறை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். கசியை கடந்து வந்தோம், ஆனால் சினம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு என்னை பொழுதும் விலகலப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு என்னை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் நம்பிடும் எங்கள் நம்பிக்கை நீர். மகா இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆராதனின் ஒவ்வொரு பகுதியை நீர் ஆசீர்வதித்தீங்க. கொடுத்த காணிக்கைகளை நீர் ஆசீர்வதித்திருக்கீங்க. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார்கள். பிரியமாய் கொடுத்த அந்த பிள்ளைகள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தார்கள். வருமானங்களை அதிகப்படுத்தி தாரும். இழப்புகள் நஷ்டங்கள் இல்லாதபடிக்கு வேலி இவர்கள் வாழ்க்கையில் பெறுகிறது. இவர்களுடைய எல்லா உழைப்பும் ஆசீர்வாதமாக மாறும். ஆண்டவரே மாத்திரமல்ல, இந்த நாளிலே பிறந்தநாள் காண்கிற பிள்ளைகளுக்காக நான் நம்மை துதிக்கிறேன். நாளை தினத்தில் பிறந்தநாள் காண்கிற மகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய அளவில்லாத நன்மைகள் பெருகட்டும். தேவ பிரசன்னத்தினாலே எல்லா பிரச்சனைகளும் மறையட்டும். தேவ சமாதானம் எங்கள் சிந்தையும் இருதயத்தையும் காத்துக் கொள்ளட்டும். எல்லாவற்றையும் நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து நினைத்த நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துவதும் நம் அனைவரோடும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் என்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்திக் கொள்ளுங்கள். ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். யார் பதற மாட்டாங்க? யார் பதற மாட்டாங்க? இப்ப நாம யாரு? விசுவாசி தானே. இன்னைக்கு நிறைய நம்முடைய வாழ்க்கையில பதறக்கூடிய காரியங்கள் தான் இருக்கு. நிறைய நேரத்துல நம்ம மணியா இல்ல, பதறாதான் இருக்கு இல்லையா? ஆண்டவராகிய இயேசு சொல்லும் போது சொன்னாரு, யோவான் 16:33 பார்த்தீங்கன்னா, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துல என்ன இருக்குங்க? உங்களுக்கு உல்லாசம் இருக்கிறது, ஹாயா இருங்க. அப்படியா? என்ன இருக்கா? என்ன இருக்கா? ஆனா உபத்திரம் வந்தா பொறா கூற மாதிரி கூவினே இருக்கிறேங்க. வேதனையில என்ன பண்ணினே இருக்கிறேன்? ஏதாவது சொல்லினே இருக்கிறோமே. 4 பேர் அப்பதான் வந்து கேட்கறான், ஆண்டவர் 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 ஓடுனிய, சச்சி சச்சி சச்சின்னு போனிய, ஏன் உன் ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலான்? நம்ம கிட்ட என்ன இல்லை? பதில் இல்லை. பதில் இருந்தா பதில் சொல்லி இருப்போம். நமக்கு என்ன இல்லை? பதில் இல்லை. சொல்றாங்களா இல்லையா? ஜபம் வைக்கிற, வீட்டுல மீட்டிங் வைக்கிற, என்ன சொன்னாலும் கேட்கிற, பின்ன ஆண்டவர் உன்னை இப்படி விட்டாரு? ஹலோ, சொல்லுங்க. ஏன் உபத்திரம்? உபத்திரம் தானங்க நம்மள பதற வைக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் உபத்திரம் எதுக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லு. உபத்திரவம் உன்னை உருவாக்கும். உபத்திரம் இல்லைன்னு வைய, நீ உருப்பிடவே மாட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க நிதானம் வரும்? இருக்கிற தானத்துல சிறந்தது நிதானம் தான். என்ன தானம்? நமக்கு இல்லாதது இந்த நிதானம் தான். எல்லாத்திலையும் நம்ம என்ன பண்றோம்? சிட்டு 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 சிட்டுன்னு மற்றவங்களை சிதறடிக்கிற காரியமே நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு கர்த்தர் எங்க இருக்கிறான்னு கேட்டா பாரட்சிக்கும், எனக்குள்ள தாங்குறாரு, எனக்குள்ள தாங்குறாரு, எனக்குள்ள தாங்குறாரு. ஆனா பிரச்சனை வந்ததா மட்டும் என்ன கிடையாது, அவர் ஏதோ மனுஷனை போல போயிடுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, என்னன்னு தெரியல. ஆனா அவர் சொன்னாரு, உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களும் நான் உங்க கூட தான் இருப்பேன். யார் கூட இருப்பேன்? யார் கூட இருப்பாரா? ஏமா அவங்க கூட இருக்குன்னு அவரு? என் பரலோகத்துல ஆளே இல்லையா அவருக்கு? என்ன சின்னிங்க கொஞ்சம், ஏன் இருக்குன்னா அவர் அவங்க கூட? சொல்லுங்க. நான் எப்படி சொல்லுவேன்? அவர் உயிரே நான் தான். ஹலோ, இல்லையா? ரத்தத்துல இருந்தாங்க உயிர் இருக்கு. இப்ப ரத்தத்தை சிந்தி தானங்க என்ன வாங்கினாரு. இப்ப அவர் உயிர் தானங்க நானு. அவர் உயிரை விட்டு எங்க இருப்பாரு? யாரு கூட இருப்பாரு? யாரு கூட இருப்பாரு? ஆனா நான் அவர் கூட இருக்கிறேன்னு தான் கேள்வி. அல்லேலூயா, பிரைஸ்ல. அப்ப ஆண்டவர் சொல்லக்கூடிய சில காரியங்கள், இன்னைக்கு பதறி கொண்டு இருக்கிற பல காரியங்கள் இல்லை. ஆனா சில காரியங்கள் நான் முதல்ல ஆரம்பத்துல சொன்னேன். இன்னைக்கு பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கு, பல போராட்டங்கள் நமக்கு இருக்கு, பல நெருக்கங்கள் இருக்கு. இதெல்லாம் இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா எனக்கு பிரச்சனையே கிடையாதுன்னா சொல்ல முடியாது. ஆனா நம்ம ஆளுங்க அப்படி சொல்லிதான் ஆண்டவரோட கூப்பிடுறாங்க. பிரச்சனையா? சரியாயிட்டவா? கடனா? சரியாயிட்டம்பா. என்னது சரியாயிடும்? கடன் வாங்கி 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 இவங்க வந்து தற்கொலைக்கு நேரா போறாங்க. ஆனா ஆண்டவரை புலம்புறாங்க.
அவரை வாங்க சொன்னாரு, அவரை வாங்க சொன்னார். வாங்காதே என்ன கடன் கொடுப்பாய். நப்பாய் நப்பாய் நீ யாரு? கடன் கடன் வாங்காதிருப்பாய். நப்பாய். ஆனா என்ன சொன்னாரு? கொடுக்குறோமா வாங்குறோமா? நான் வாழுங்க, இங்க வாங்கி இது கொடுக்குறது, இங்க வாங்கி அங்கமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். யார் பதற மாட்டாங்க? யார் பதற மாட்டாங்க? இப்ப நாம யாரு? விசுவாசி தானே. இன்னைக்கு நிறைய நம்முடைய வாழ்க்கையில பதறக்கூடிய காரியங்கள் தான் இருக்கு. நிறைய நேரத்துல நம்ம மணியா இல்ல, பதறாதான் இருக்கு இல்லையா? ஆண்டவராகிய இயேசு சொல்லும் போது சொன்னாரு, யோவான் 16:33 பார்த்தீங்கன்னா, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துல என்ன இருக்குங்க? உங்களுக்கு உல்லாசம் இருக்கிறது, ஹாயா இருங்க. அப்படியா? என்ன இருக்கா? என்ன இருக்கா? ஆனா உபத்திரம் வந்தா பொறா கூற மாதிரி கூவினே இருக்கிறேங்க. வேதனையில என்ன பண்ணினே இருக்கிறேன், ஏதாவது சொல்லினே இருக்கிறோமே. 4 பேர் அப்பதான் வந்து கேட்கறான், ஆண்டவர் 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 ஓடுனிய, சச்சி சச்சி சச்சின்னு போனிய, ஏன் உன் ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலான்ற? நம்ம கிட்ட என்ன இல்லை? பதில் இல்லை. பதில் இருந்தா பதில் சொல்லி இருப்போம். நமக்கு என்ன இல்லை? பதில் இல்லை. சொல்றாங்களா இல்லையா? ஜபம் வைக்கிற, வீட்டுல மீட்டிங் வைக்கிற, என்ன சொன்னாலும் கேட்கிற, பின்ன ஏன் ஆண்டவர் உன்னை இப்படி விட்டாரு? ஹலோ, சொல்லுங்க. ஏன் உபத்திரம்? உபத்திரம் தானங்க நம்மள பதற வைக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் உபத்திரம் எதுக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லு, உபத்திரவம் உன்னை உருவாக்கும். உபத்திரம் இல்லைன்னு வைய, நீ உருப்பிடவே மாட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க நிதானம் வரும்? இருக்கிற தானத்துல சிறந்தது நிதானம் தான். என்ன தானம்? நமக்கு இல்லாதது இந்த நிதானம் தான். எல்லாத்திலையும் நம்ம என்ன பண்றோம்? சிட்டு 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 சிட்டுன்னு மற்றவங்களை சிதறடிக்கிற காரியமே நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு கர்த்தர் எங்க இருக்கிறான்னு கேட்டா பார் அடிச்சுக்குவோம், எனக்குள்ள தாங்குறாரு, எனக்குள்ள தாங்குறாரு, எனக்குள்ள தாங்குறாரு. ஆனா பிரச்சனை வந்ததா மட்டும் என்ன கிடையாது, அவர் ஏதோ மனுஷனை போல போயிடுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்களே என்னன்னு தெரியல. ஆனா அவர் சொன்னாரு, உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களும் நான் உங்க கூட தான் இருப்பேன். யார் கூட இருப்பேன்? யார் கூட இருப்பாரா? ஏமா அவங்க கூட இருக்குன்னு அவரு? என் பர்வத்தில் ஆளே இல்லையா அவருக்கு? என்ன சின்னிங்க கொஞ்சம், ஏன் இருக்குன்னா அவர் உங்க கூட? சொல்லுங்க. நான் எப்படி சொல்லுவேன்? அவர் உயிரே நான் தான். ஹலோ, இல்லையா? ரத்தத்துல இருந்தாங்க உயிர் இருக்கு. இப்ப ரத்தத்தை சிந்தி தானங்க என்ன வாங்கினாரு. இப்ப அவர் உயிர் தானங்க நானு. அவர் உயிரை விட்டு எங்க இருப்பாரு? யாரு கூட இருப்பாரு? யாரு கூட இருப்பாரு? ஆனா நான் அவர் கூட இருக்கிறேன்னு தான் கேட்பேன். அல்லேலூயா, பிரைஸ்ல. அப்ப ஆண்டவர் சொல்லக்கூடிய சில காரியங்கள், இன்னைக்கு பதறி கொண்டு இருக்கிற பல காரியங்கள் இல்லை. ஆனா சில காரியங்கள் நான் முதல்ல ஆரம்பத்துல சொன்னேன். இன்னைக்கு பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கு, பல போராட்டங்கள் நமக்கு இருக்கு, பல நெருக்கங்கள் இருக்கு. இதெல்லாம் இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா எனக்கு பிரச்சனையே கிடையாதுன்னா சொல்ல முடியாது. ஆனா நம்ம ஆளுங்க அப்படி சொல்லிதான் ஆண்டவரோட கூப்பிடுறாங்க. பிரச்சனையா? சரியாயிடும்பா. கடனா? சரியாயிடும்பா. என்னது சரியாயிடும்? கடன் வாங்கி 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 இவங்க வந்து தற்கொலைக்கு நேரா போறாங்க.
ஆனா ஆண்டவரை புலம்புறாங்க. அவரை வாங்க சொன்னாரு, அவரை வாங்க சொன்னார். வாங்காத என்ன கடன் கொடுப்பாய். நப்பாய் நப்பாய் நீ யாரு? கடன் கடன் வாங்காதிருப்பாய். நப்பாய். ஆனா என்ன சொன்னாரு? கொடுக்குறோமா வாங்குறோமா? நான் வாழுங்க, இங்க வாங்கி இது கொடுக்குறது, இங்க வாங்கி அங்கமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். யார் பதற மாட்டாங்க? யார் பதற மாட்டாங்க? இப்ப நாம யாரு? விசுவாசி தானே. இன்னைக்கு நிறைய நம்முடைய வாழ்க்கையில பதறக்கூடிய காரியங்கள் தான் இருக்கு. நிறைய நேரத்துல நம்ம மணியா இல்ல, பதறாதான் இருக்கு இல்லையா? ஆண்டவராகிய இயேசு சொல்லும் போது சொன்னாரு, யோவான் 16:33 பார்த்தீங்கன்னா, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துல என்ன இருக்குங்க? உங்களுக்கு உல்லாசம் இருக்கிறது, ஹாயா இருங்க. அப்படியா? என்ன இருக்கா? என்ன இருக்கா? ஆனா உபத்திரம் வந்தா பொறா கூற மாதிரி கூவினே இருக்கிறேங்க. வேதனையில என்ன பண்ணினே இருக்கிறேன்? ஏதாவது சொல்லினே இருக்கிறோமே. 4 பேர் அப்பதான் வந்து கேட்கறான், ஆண்டவர் 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 ஓடனிய, சச்சி சச்சி சச்சின்னு போனிய, ஏன் உன் ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலான்? நம்ம கிட்ட என்ன இல்லை? பதில் இல்லை. பதில் இருந்தா பதில் சொல்லி இருப்போம். நமக்கு என்ன இல்லை? பதில் இல்லை. சொல்றாங்களா இல்லையா? ஜபம் வைக்கிற, வீட்டுல மீட்டிங் வைக்கிற, என்ன சொன்னாலும் கேட்கிற, பின்னையா ஆண்டவர் உன்னை இப்படி விட்டாரு? ஹலோ, சொல்லுங்க. ஏன் உபத்திரம்? உபத்திரம் தானங்க நம்மள பதற வைக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் உபத்திரம் எதுக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லு, உபத்திரவம் உன்னை உருவாக்கும். உபத்திரம் இல்லைன்னு வைய, நீ உருப்பிடவே மாட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க நிதானம் வரும்? இருக்கிற தானத்துல சிறந்தது நிதானம் தான். என்ன தானம்? நமக்கு இல்லாதது இந்த நிதானம் தான். எல்லாத்திலையும் நம்ம என்ன பண்றோம்? சிட்டு 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 சிட்டுன்னு மற்றவங்களை சிதறடிக்கிற காரியமே நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு கர்த்தர் எங்க இருக்கிறான்னு கேட்டா பாரட்சிக்கும், எனக்குள்ள தாங்குறாரு, எனக்குள்ள தாங்குறாரு, எனக்குள்ள தாங்குறாரு. ஆனா பிரச்சனை வந்ததா மட்டும் என்ன கிடையாது, அவர் ஏதோ மனுஷனை போல போயிடுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்களே, என்னன்னு தெரியல. ஆனா அவர் சொன்னாரு, உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களும் நான் உங்க கூட தான் இருப்பேன். யார் கூட இருப்பேன்? யார் கூட இருப்பாரா? ஏமா அவங்க கூட இருக்குன்னு அவரு? என் பரலோகத்துல ஆளே இல்லையா அவருக்கு? என்ன சின்னிங்க கொஞ்சம், ஏன் இருக்குன்னா அவர் உங்க கூட? சொல்லுங்க. நான் எப்படி சொல்லுவேன்? அவர் உயிரே நான் தான். ஹலோ, இல்லையா? ரத்தத்துல இருந்தாங்க உயிர் இருக்கு. இப்ப ரத்தத்தை சிந்தி தானங்க என்ன வாங்கினாரு. இப்ப அவர் உயிர் தானங்க நானு. அவர் உயிரை விட்டு எங்க இருப்பாரு? யாரு கூட இருப்பாரு? யாரு கூட இருப்பாரு? ஆனா நான் அவர் கூட இருக்கிறேன்னு தான் கேள்வி. அல்லேலூயா, பிரைஸ்ல. அப்ப ஆண்டவர் சொல்லக்கூடிய சில காரியங்கள், இன்னைக்கு பதறி கொண்டு இருக்கிற பல காரியங்கள் இல்லை. ஆனா சில காரியங்கள் நான் முதல்ல ஆரம்பத்துல சொன்னேன். இன்னைக்கு பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கு, பல போராட்டங்கள் நமக்கு இருக்கு, பல நெருக்கங்கள் இருக்கு. இதெல்லாம் இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா எனக்கு பிரச்சனையே கிடையாதுன்னா சொல்ல முடியாது. ஆனா நம்ம ஆளுங்க அப்படி சொல்லிதான் ஆண்டவரோட கூப்பிடுறாங்க. பிரச்சனையா? சரியாயிடும் வா. கடனா? சரியாயிடும் வா. என்னது சரியாயிடும்?
கடன் வாங்கி 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 இவங்க வந்து தற்கொலைக்கு நேரா போறாங்க. ஆனா ஆண்டவரை புலம்புறாங்க. அவரை வாங்க சொன்னாரு. அவரை வாங்க சொன்னார். வாங்காதேன்னாரு. கடன் கொடுப்பாய். நப்பாய் நப்பாய் நீ யாரு? கடன் கடன் வாங்காதிருப்பாய். நப்பாய். ஆனா என்ன சொன்னாரு? கொடுக்குறோமா வாங்குறோமா? நான் வாழுங்க இங்க வாங்கி இது கொடுக்குறது, இங்க வாங்கி அங்கமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். யார் பதற மாட்டாங்க? யார் பதற மாட்டாங்க? இப்ப நாம யாரு? விசுவாசி தானே. இன்னைக்கு நிறைய நம்முடைய வாழ்க்கையில பதறக்கூடிய காரியங்கள் தான் இருக்கு. நிறைய நேரத்துல நம்ம மணியா இல்ல, பதறாதான் இருக்கு இல்லையா? ஆண்டவராகிய இயேசு சொல்லும் போது சொன்னாரு, யோவான் 16:33 பார்த்தீங்கன்னா, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துல என்ன இருக்குங்க? உங்களுக்கு உல்லாசம் இருக்கிறது, ஹாயா இருங்க. அப்படியா? என்ன இருக்கா? என்ன இருக்கா? ஆனா உபத்திரம் வந்தா பொறா கூற மாதிரி கூவினே இருக்கிறேங்க. வேதனையில என்ன பண்ணினே இருக்கிறேன்? ஏதாவது சொல்லினே இருக்கிறோமே. 4 பேர் அப்பதான் வந்து கேட்கறான், ஆண்டவர் 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 ஓடனிய, சச்சி சச்சி சச்சின்னு போனிய, ஏன் உன் ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலான்? நம்ம கிட்ட என்ன இல்லை? பதில் இல்லை. பதில் இருந்தா பதில் சொல்லி இருப்போம். நமக்கு என்ன இல்லை? பதில் இல்லை. சொல்றாங்களா இல்லையா? ஜபம் வைக்கிற, வீட்டுல மீட்டிங் வைக்கிற, என்ன சொன்னாலும் கேட்கிற, பின்னையா ஆண்டவர் உன்னை இப்படி விட்டாரு? ஹலோ சொல்லுங்க, ஏன் உபத்திரம்? உபத்திரம் தானங்க நம்மள பதற வைக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் உபத்திரம் எதுக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லு, உபத்திரவம் உன்னை உருவாக்கும். உபத்திரம் இல்லைன்னு வைய, நீ உருப்பிடவே மாட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க நிதானம் வரும்? இருக்கிற தானத்துல சிறந்தது நிதானம் தான். என்ன தானம்? நமக்கு இல்லாதது இந்த நிதானம் தான். எல்லாத்திலையும் நம்ம என்ன பண்றோம்? சிட்டு 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 சிட்டுன்னு மற்றவங்களை சிதறடிக்கிற காரியமே நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு கர்த்தர் எங்க இருக்கிறான்னு கேட்டா பார் அடிச்சுக்குவோம், எனக்குள்ள தாங்குறாரு, எனக்குள்ள தாங்குறாரு, எனக்குள்ள தாங்குறாரு. ஆனா பிரச்சனை வந்ததா மட்டும் என்ன கிடையாது, அவர் ஏதோ மனுஷனை போல போயிடுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்களே என்னன்னு தெரியல. ஆனா அவர் சொன்னாரு, உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களும் நான் உங்க கூட தான் இருப்பேன். யார் கூட இருப்பேன்? யார் கூட இருப்பாரா? ஏமா அவங்க கூட இருக்குன்னு அவரு? என் பரலோகத்துல ஆளே இல்லையா அவருக்கு? என்ன செஞ்சீங்க கொஞ்சம்? ஏன் இருக்குன்னா அவர் உங்க கூட? சொல்லுங்க. நான் எப்படி சொல்லுவேன்? அவர் உயிரே நான் தான். ஹலோ இல்லையா? ரத்தத்துல இருந்தாங்க உயிர் இருக்கு. இப்ப ரத்தத்தை சிந்தி தானங்க என்ன வாங்கினாரு. இப்ப அவர் உயிர் தானங்க நானு. அவர் உயிரை விட்டு எங்க இருப்பாரு? யார் கூட இருப்பாரு? யார் கூட இருப்பாரு? ஆனா நான் அவர் கூட இருக்கிறேன்னு தான் கேட்பேன். அல்லேலூயா, பிரைஸ்ல. அப்ப ஆண்டவர் சொல்லக்கூடிய சில காரியங்கள், இன்னைக்கு பதறி கொண்டு இருக்கிற பல காரியங்கள் இல்லை. ஆனா சில காரியங்கள் நான் முதல்ல ஆரம்பத்துல சொன்னேன். இன்னைக்கு பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கு, பல போராட்டங்கள் நமக்கு இருக்கு, பல நெருக்கங்கள் இருக்கு. இதெல்லாம் இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா எனக்கு பிரச்சனையே கிடையாதுன்னா சொல்ல முடியாது. ஆனா நம்ம ஆளுங்க அப்படி சொல்லிதான் ஆண்டவரோட கூப்பிடுறாங்க. பிரச்சனையா? சரியாயிட்டம்பா. கடனா? சரியாயிட்டம்பா. என்னது சரியாயிடும்?
கடன் வாங்கி 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 இவங்க வந்து தற்கொலைக்கு நேரா போறாங்க. ஆனா ஆண்டவரை புலம்புறாங்க. அவரை வாங்க சொன்னாரு. அவரை வாங்க சொன்னார். வாங்காதேன்னாரு. கடன் கொடுப்பாய். நப்பாய் நப்பாய் நீ யாரு? கடன் கடன் வாங்காதிருப்பாய். நப்பாய். ஆனா என்ன சொன்னாரு? கொடுக்குறோமா வாங்குறோமா? நான் வாழுங்க, இங்க வாங்கி இது கொடுக்குறது, இங்க வாங்கி